வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கும் மற்றும் வியாபார பொதுமக்களுக்கும் சிறு குறு தொழிலாளர்களுக்கும் பெரிய வியாபார மக்களுக்கும் செல்வப் பெருந்தகை அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த செய்தியே வியாபாரம் பெருகணும், மக்களும் மன சந்தோஷமாக இருக்கணும், அனைவரும் மனநலமும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற தொகுப்பை இன்றைக்கி வழங்குகின்றோம். வாங்க பார்ப்போம். இந்த தொகுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வியாபார பொதுமக்களுக்கு நிறையா பேருக்கு வரவு செலவுகள் பணப்பற்றாக்குறைகள் தான் அதிகமாக இருக்குது. 100 பேர் கடை வச்சாங்கன்னு வைங்களேன், ஒரு வியாபாரம், ஒரு ஹோட்டல் வச்சாலோ, ஒரு மளிகை கடை வச்சாலோ, ஒரு நகைக்கடை வைத்தாலோ, எந்த கடை வச்சாலும் சரி, 100 பேர் வச்சாங்கன்னா அதில் 30% வெற்றி பெறுறாங்க, 70% ஏதோ இருக்குங்கய்யா அப்படி நடுத்தரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பூர்வ ஜென்மமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய யோசனைப்படி நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வருமானம் அதிகரிக்கும், அதில் ஐயமில்லை. யோசனை கேட்கலாம் தப்பே கிடையாது. நம்மளாக செய்கிறத விட 4 பேர்கிட்ட யோசனை இருக்கிறது அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி யோசனை இந்த வியாபார பொதுமக்களுக்கு பணத்தை எப்படி பெருக்கலாம், எப்படி மக்கள்கிட்ட வசியமாகி நம்மளுடைய வரவு செலவை வச்சுக்கலாங்கிறத இதை ஒரு கமாண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ பொதுவாக ஒரு வியாபாரம் எடுத்துக்குவோம். அந்த வியாபாரத்தில் கண்டிப்பாக கல்லாப்பெட்டின்னு ஒன்று மெயினாக இருக்கும். ஏன்னா கல்லாப்பெட்டியிலேருந்து தான் பணமும் வரணும் போகணும். இந்த கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்துற அன்பர்கள் அது ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம். ஆனால் அவங்க எங்கே பார்த்து உட்காரணும், அந்த பெட்டியை எங்கே வைக்கணும், இதுதான் நிறைய கேள்வி, நிறைய பிரச்சனை. பொதுவாகவே இது வியாபார பொதுமக்கள் கல்லால் உட்காரவங்க ஒன்று கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து அமர வேண்டும், இன்னொன்று வடக்கு முகம் பார்த்து உட்கார வேண்டும். இந்த தெற்கை மேற்கையும் பெரும்பாலும் செட்டு ஆகாது, சரி வராது. அப்போ வடக்கு முகம் பார்த்து உங்கள் கல்லாப்பெட்டியை தென்மேற்கு பகுதியில் அந்த பெட்டியையும் ஒன்று கிழக்க பார்த்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வடக்க பார்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்யும்போது உங்களுக்கு பணம் இப்போ உங்கள் பணத்தை வசூல் பண்ணுறீங்க, உங்களுக்கு முன்னால் பணம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பின்னால் தான் பணம் இருக்கணும். சில பேர் அப்படியே வாங்கி அப்படியே போடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் திரும்பி எடுத்து தான் பணத்தை எடுத்து கொடுக்கணும். பணத்தை வாங்கினா ரெண்டு ஒரே ஒருத்தர், சில கடையில் பார்த்தா ஒருத்தரே அவரே டீ போடுவார், அவரே கழுவுவார், அவரே பணத்தை எடுத்து போடுவார். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் பணம் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாலும் அது உங்களுக்கு மிச்சப்படாது. அப்படி பாருங்கள், நிறையா பேர் பாருங்கள், என்னையா என்னத்தையோ ஓடுதியா, இது சம்பளத்துக்கு போயிட்டு போயிடலாம் போலுக்கு அப்படிங்கன்னா தோணும் உங்களுக்கு. அப்போ வியாபார பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒருவராக செய்வது, இருவராக செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். உங்களுக்கு முன்னால் அந்த பணம் இருக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை கொடுக்குறதும் வாங்குறதுக்கும் மற்றவர்கள் தெரியக்கூடாது, அதுதான் பெரிய விஷயம். இது வியாபார பொதுமக்களுக்கு தான். இந்த பேங்கில் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பேங்கில் பணம் தான் மூலதானம். பணம் வரணும் போகணும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு காய்கறி வச்சுருக்கிறாரு, காய்கறி முன்னால் கொடுப்பாரு, முன்னாலே பணம் வச்சா அப்படி இருக்கும். அதே மாதிரி பழஜாமான் வச்சுருக்காரு, பெட்டி முன்னால் வைக்கக்கூடாது, அவங்க சைடாக வச்சுக்கணும், இடது பக்கம் வச்சுக்கிடலாம். அதாவது தென் மேற்கு பகுதியில் வச்சுக்கிடலாம். நீங்கள் உட்காரக்கூடியவங்க கன்னிமொழியில் உட்காரலாம், இல்லை ஈசானியத்தில் உட்காரலாம். அது வியாபார பொதுமக்களுக்கு பணவரவை தூண்டும். அந்த பெட்டியில் என்னென்ன இருக்கலாம், கசகசன்னு இருக்கக்கூடாது. இந்த கடன் சீட்டெலாம் வாங்கி போட்டுப்பாங்க, அப்படி வசிக்கக்கூடாது. கடன் சீட்டை இருந்தால் அது ஒரு பெட்டியாகவும் பணப்பெட்டியாகவும் தனியாக இருக்கணும். இல்லை அதுக்கு ஒரு ட்ராவும் இதுக்கு ஒரு ட்ராவாக இருக்கணும். இந்த பண விஷயத்தில் என்ன உள்ள கல்லாப்பெட்டியில் போடலாம்னு பார்த்திங்கன்னா, பச்சை கற்பூரம் எப்பயுமே கல்லாப்பெட்டியில் இருக்க வேண்டும். ஏன்னா பல பேர் காசை கொடுப்பாங்க, பல பேர் வாங்குவாங்க. நல்ல இடத்துலையும் கொடுப்பான், எங்கெங்கேயோ செலவழிச்சு கொடுப்பான். அந்த பணம் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. கோடீஸ்வரர்ட்டையும் பணம் இருக்குது, ரோட்டில் பிச்சைக்காரன் பணம் இருக்குது.
அப்போ அந்த பணம் சுற்றி கொண்டே வரும். அப்போ மெதுவாக இங்கே வியாபாரிகிட்ட வரும், ஹோட்டலுக்கு வரும், மளிகை கடைக்கு போகும், டீ கடைக்கு போகும், சலூன் கடைக்கு போகும், அதே ஒரு கோயிலுக்கு அர்ச்சனையும் போகும், பஸ்ஸில் டிக்கெட்டாக போகும், நிறையா இடத்துக்கு போகும். அது போகாத இடம் கிடையாது. அதான் பணம் வந்து பாதாள வரையும் பாயின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா இடங்களையும் பணம், மனிதன் இருக்கிற பணம் வந்து அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்கள் பெட்டியில், கல்லாப்பெட்டியில் பச்சை கற்பூரம் இருந்தால் அந்த பச்சை கற்பூருடைய தன்மை அந்த பணத்தினுடைய அசுவ சக்தியை குறைக்கிறது, அதை எதிர்க்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பணம் தங்களிடம் தங்கி வசியப்படுகிறது. அப்போ பச்சை கற்பூரம் கண்டிப்பான முறையில் உங்கள் கல்லாப்பெட்டிக்குள்ளே இருக்கணும். அதன் பிறகு ஜவ்வாது, வாசனையான பொருள்கள், அதற்கரவு கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுக்கிறணும். இப்படி வைத்து கொண்டால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும், செலவே அழியாது. செஞ்சு பாருங்களேன், எவ்வளவோ செலவழிக்கிறோம். 2 பச்சை கருப்பு உள்ளே போட்டு பாருங்கள், 2 கிராம்பு போடுங்க, 2 ஏலக்காய் போடுங்க, ஒரு ஜவ்வாட்டு தூக்கி லைட்டாக ஒரு தூய் மட்டும் விடுங்க, ரொம்ப நீங்கள் பண்ண வேணும். இப்போ பத்தியை பொறுத்தணும், சூடம் பொறுத்தணும். கண்டிப்பாக எவ்வளோ நேரம் இருக்கும் பத்தி? ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குமா? ஆனால் 24 பச்சை கருப்பு என்ன ஆகும்னா அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பச்சை கருப்பூரத்தை வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கூட போட்டால் போதும், நீங்கள் டெய்லி போடணும் அவசியம் கிடையாது. அப்போ சில வியாபாரி என்ன செய்வாங்கன்னா, உங்கள் அந்த களைப்பட்டிக்கு மேலேயோ இல்லை சில பேர் இடத்துலலாம் ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள ஒரு எலுமிச்சம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குயா? அது வசியமாகுது. என்ன அப்படின்னா, இந்த நீர் வந்து எல்லாருடைய பார்வை வந்து கண்ணாடி, நீர், எலுமிச்சம்பழம் வந்து உங்களுடைய தவறான எண்ணங்களை, நெகட்டிவான எண்ணங்களை அது வாங்கி வச்சுக்கிறது. ஆனால் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு நடந்த விஷயம்? ஒரு தடியங்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் தூக்கி முன்னால் வைங்க. அதை மாதத்துக்கு ஒரு நாள் மாற்றினா போதும். இதையாவது எலுமிச்சம்பழம் தண்ணியாவது நீங்கள் வந்து வாரத்துக்கு மாற்றணும், 2 மாற்றணும். ஆனால் ஒரு தடியங்காய் வச்சிங்கன்னா 27 நாள் கழித்து மாற்றினா போதும். 27 நட்சத்திரம் கணக்கு. ஒரு பௌர்ணமி கேட்குறீங்க, மறுநாள் பௌர்ணமி செஞ்சால் போதும். ஒரு அம்மாசிக்கு பௌர்ணமி போதும். ஒரு மாதரி கேட்குறீங்க, மாதரியாக போதும். அந்த மாதிரி நீங்கள் தடியங்காய், அதுக்காக பெருசாக சிறுசாக தான் பரவாயில்ல, அதில் 4 பக்கம் சந்தனம் வச்சு உங்கள் கடைக்கு முன்னால் வைங்க. எல்லாருமே என்னையா தடியாக வச்சுருக்கீங்க, கஞ்சி சரியாக போச்சு. வீட்டுக்கே கட்டுறோம் முன்னால். வீட்டில் எத்தனை வருவோம்? நம்ம வருவோம், சொந்தக்காரன் வருவோம், அதுக்கே தனியாக கட்டுறோம். ஆனால் வியாபார பொதுமக்களுக்கு, ஒரு காய்கறி மார்க்கெட்டு வச்சுருக்கவங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கவங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ஒரு நகை வச்சுருக்கவங்களாம் இந்த தடியாங்க தான் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் தொங்க விட்டாலும் சரி, நீங்கள் முன்னால் வச்சாலும் சரி, ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி விட வேண்டும். இதெல்லாம் பாரம்பரியான, இதெல்லாம் மறந்து போச்சு, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதையே பார்க்குறோம். வருமானம் வந்து இன்றைக்கி எவ்வளோ வருமானம் பத்த மாட்டேங்குதுங்கய்யா. என்னையா காலையில் பார்த்தேன் கையில் 10,000 வந்துச்சு, நைட்டு 10 பைசா இல்லாமல் பக்கத்து கடை வாங்கிட்டே அது வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகம், எல்லாருக்குமே தான். அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சில ஆலோசனை பெற்று அதுபடி நடந்து கொண்டால் உங்கள் தேவை கண்டிப்பான முறையில் அது கொடுக்கப்படும். இதில் மாற்றமே கிடையாது. அதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நம்ம தான் போய் கேட்டு வாங்கணும். அப்போ தான் அதோட அதிர்ஷ்டம் தான், அது இஷ்டப்படி தான் வரும். அதுக்கு தான் அதிர்ஷ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் கேட்டால் தானே கிடைக்கும், சும்மாவே உட்காந்து அப்படி கிடைக்கும். அப்போ நம்ம முயற்சி செய்ய இந்த மாதிரி உங்களுக்கு வியாபார பொதுமக்கள் மற்றும் கடைகள் தான் இந்த மாதிரி வைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னமோ செய்யணும், காலையில் இருந்துச்சு கடையை திறக்க முன்னால் பத்தியை பொறுத்தணும், தண்ணியை தூக்கி மஞ்சளை துளிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். ஆனால் கல்லால் யாரும் செய்ய மாட்டேங்காங்க. அந்த கல்லால் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். உப்பு வைக்கிறாங்க, மஞ்சள் வைக்க, எல்லாம் வைக்கிற ரைட்டியா. பணம் வர்ற இடத்துல என்ன இருக்கணும் அதை பாருங்கள். நீங்கள் எல்லாம் எல்லாம் செஞ்சிட்டிங்க. முக்கியமான இடம் அது, அதை தான் நம்ம முக்கியம் மறந்துடுறோம். இப்போ நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆண்களோ பெண்களோ நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துவாங்க, ஆனால் உள்ளாடை வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக எடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே உள்ளாடை தான் பெஸ்ட்டாக எடுக்கணும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்க பல்லாப்பெட்டியை சுத்தமாக வச்சுக்கிறணும், கல்லாப்பெட்டிக்குள்ளே பச்சை கருப்பணும், பல்லாக்கட்டி வாசனை ட்ராவை திறந்த அப்படியே மல்லிகை வாடைகள்,
பச்சைக்கருப்பு வாடை அப்படி மணக்கணும். அதே மாதிரி வியாபார பொதுமக்கள் இன்னொன்று சொல்லிடுறேன், உங்கள் இடத்துல வந்து விளக்க பொறுத்துங்க, பத்தியை பொறுத்துங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மல்லிகைப்பூ வைங்க, சுக்கரனுடைய வாசம் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் தரும். அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குவான் சுக்கன். அந்த சுக்கரனுக்கு வெண்மை. அதே போல் கல்கண்டு, இந்த நிறையா பேர் முன்னால் அந்த உப்பு வைக்கிறீங்க, கல்கண்டு வைங்க. அந்த கல்கண்டை பார்த்து அது 2 பேர் சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சார் அப்படின்னு 2 வாயில் ஊடுவாங்க. அவன் எவ்வளோ டென்ஷனாக இருந்தால் அந்த கல்கண்டு இனிப்பு நாக்கில் பட்டவனையும் அவனுடைய இது பூராமே மறந்துடுது. இனிப்புக்கு அவ்வளோ வலிமை உண்டு. மகிழ்ச்சிக்கு எவ்வளோ மனம் மாற்றுறோம், இனிப்பு நாக்கில் பட்ட உடனேயே அவனுடைய வைப்ரேஷன் அப்படியே நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் ஆகிடுது. அதனால் கல்கண்டு வைங்க. அந்த கல்கண்டை டெய்லி சும்மா ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம் வாங்கி வைங்க. வியாபார பொதுமக்கள் சாப்பிடக்கூடிய மக்கள் என்ன ஆகிடப்போகுது, 2 எடுத்துப்போமா. கல்யாணத்துக்கு போனால் முன்னே பழங்களுக்கு வைக்கிறாங்க, கல்கண்டு சாக எதுக்கு வைக்கிறாங்க? சந்தோஷத்தோடு இனிப்போடு வாங்க. இனிப்போடு வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி நல்லா வயிறார சாப்பிட்டு போவாங்க. அப்போ தாம்பூலத்துக்கு இனிப்பு வச்சுருக்கோம். அப்போ கல்யாண வீடு மாதிரி டெய்லி வியாபார மக்கள் நிறையா பேர் வர்றாங்க, உங்களை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, கடனை வாங்குகிறாங்க, கடனை கொடுக்குறாங்க, என்னென்னமோ நடக்குதுங்க. அப்போ நாமளும் இப்படி செய்தால் கண்டிப்பான முறையில் 100க்கு 100% உங்களுக்கு அதிர்ஷ்டமான எல்லாமே அமையும். பணம் கண்டிப்பாக அமையும். கணம் வந்து கண்டிப்பாக தங்குங்க, அதில் மாற்றமே கிடையாதுங்க. 100% நம்பலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 மாதம் கரெக்டாக செய்யுங்க, எப்படி தங்குது மட்டும் பாருங்கள். பணத்துக்கு திண்டாடுறவங்களாம் ரொம்ப சிறப்பு. இப்போ பணம் வசூல் பண்ண போகிறான், அந்த வசூல் பண்ணுறவங்க கூட சொல்கிறேன், அந்த பேக்கில் கூட ஒரு பச்சை வாங்கி போடுங்க, ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. குழந்தைய கூட இப்போ ஏன் சுற்றி போடுறாங்க? அப்போ எல்லாத்தையும் தன்னோடு இழுத்துக்கணும். அப்போ வியாபாரி வந்து வசியம் வர்றவங்கள்ட்ட அன்பாக பேசணும், பண்பாக பேசணும், பாசமாக பேசணும், நேசமாக பேசணும். அதுக்கு பச்சை கற்பூரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். வியாபார பொதுமக்களை, அதே போல் கடை உரிமையாளர்கள், அன்றாடம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வியாபாரி நடமாடு வியாபாரி கூட சொல்கிறேன், வரவு செலவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே லட்சியத்தோடு வாழுங்க. அந்த லட்சியம் உங்களை வாழ்க்கையில் லட்சத்தில் லட்சமாகி கோடியாகி அனைவரும் அதிர்ஷ்டமாக இருக்க என்பது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. சொல்லுங்களேன், எங்கள் ஆசையாக அதுதான். எல்லா மக்களும் எல்லாம் பெற்று இன்பமாக இருக்கணும். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பேராசை சொல்லலாம் எனக்கு. அதனால் மக்களே அனைவரும் இதை கேட்டு நீங்களும் செய்து பலன் பெற்று மற்றவங்களுக்கும் சொல்லி அதை அனைவரும் பலன் பெற்று அனைவரும் வசதி வாய்ப்போட பெரும் மகிழ்ச்சியோட நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வத்தை நீங்கள் பெறணும்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தொகுப்பில் மிக சந்தோஷம் சந்திப்போமா? வணக்கம்.